ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஷ் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிசைன் இன்ஸ்பிரேஷன் வெப்சைட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க ஒரு டிசைன் ஸ்டார்ட் பண்றீங்க, பட் எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல அப்படிங்கிறப்ப நம்ம மத்தவங்களோட டிசைன்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு ரஃப்பான ஒரு ஐடியா வரும். ஸோ அந்த மாதிரி மத்தவங்களோட ஐடியா பார்க்கறதுக்கு ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம அந்த வெப்சைட்ஸ்ல இருந்து டிசைனை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ்க்கு பார்த்துக்கலாம். ஸோ அதை காப்பி பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அது ஒரு ஐடியா கிரியேட் பண்றதுக்கோசரம் நம்ம வந்து அதை பார்த்துக்கலாம். ஸோ வாங்க இப்ப என்னென்ன வெப்சைட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெப்சைட்ஸ்ல எல்லாமே வந்து பிளண்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு தேவையான டிசைன் இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போற வெப்சைட் பார்த்தீங்கன்னா behance.net. ஸோ இந்த behance.netல எப்படி நம்ம வந்து சைன் அப் பண்றது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். ஸோ நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த behance வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. uiux ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது சர்ச் பண்றீங்க அப்படின்னா, ஸோ ட்ராவல் ஆப் அப்படின்னா வந்து இப்போ சர்ச் பண்றேன். ஸோ இப்படி நம்ம சர்ச் பண்ணோம்னாவே போதும். ஸோ நம்மளோட கீவேர்ட்ஸ் அந்த மாதிரி அதில் வந்து கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். ஸோ ஒரு சில இடத்துல உங்களுக்கு டைப்போகிராஃபி பிடிச்சிருக்கலாம், ஒரு சில இடத்துல நீங்கள் கலர்ஸு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு சில இதில் வந்து அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே அவங்களோட போர்ட்ஃபோலியோ மாதிரி இருக்கும் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க அந்த கலர்ஸ் வேணா அவங்க கலர்ஸ் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க இன்ஸ்பிரேஷனுக்கு வச்சுக்கலாம். ஸோ அவங்களோட டிசைன் அப்படியே நீங்க காப்பி பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஃபார் இன்ஸ்பிரேஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி ஐடியா வந்து நமக்கு இன்னும் கிரியேட் ஆகலை அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா நமக்கு இதுல இருந்து ஒரு ஐடியா கிரியேட் ஆகும்ல. ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி இன்னும் யூனிக்கா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ இங்க பாருங்க, ஸோ அவங்க என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கோடு, அண்ட் தென் அவங்க யூஸ் பண்ணியிருக்க டைப்போகிராஃபி எல்லாமே வந்து அவங்க போர்ட்ஃபோலியோவா அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ஜஸ்ட்டு அந்த கலர்ஸ் வேணும்னா அந்த கலர் கோட் மட்டும் காப்பி பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் இது இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நான் ஒரே ஒரு கேட்டகரி மட்டும் தான் இப்போ சர்ச் பண்ணியிருக்கேன். இது மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் உங்கள் ரிலேட்டட் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா collectui.com. ஸோ இந்த collectui.comல அரௌண்ட் 14,000 டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேயே வந்து அவங்க கேட்டகரிஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சைன் அப் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இது நம்மளுக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ சைன் அப்னு பார்த்தோம்னா, ஸோ சைன் அப் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைன் அப் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, ஸோ மொபைலுக்கு வேணும்னா மொபைலுக்கு தகுந்த மாதிரி அவங்க சைன் அப் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இல்லை இதுவே வந்து உங்களுக்கு வெப்புக்கு வேணும்னா ஸோ வெப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்து இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் வந்து யூஐ கிட் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி யூஐ கிட்டும் நீங்கள் வந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபுல் ஒரு ஓவரால் டிசைனோட கிட் வந்து இங்கே பார்த்துக்கலாம், வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து நீங்கள் வியூ ஆன் ட்ரிபிள் கொடுத்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து ட்ரிபிள் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட ட்ரிபிள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் அவங்களே வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. இதுவே நீங்கள் ஒரு மியூசிக் பிளேயர் வேணும் அப்படின்னீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் மியூசிக் பிளேயரோட இன்ஸ்பிரேஷன்ஸும் இங்கே இருக்கும். ஸோ இங்கே வியூ ஆன் ட்ரிபிள் கொடுத்தீங்கன்னா வந்து ட்ரிபிளுக்கு வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து போயிடும். ஸோ நீங்கள் அங்கே போய் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரிபிள் தான். ஸோ dribble.com. ஸோ போட்டிங்கன்னா இதுலேயே நம்ம எப்படி சைன் அப் பண்ணுறது நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலான்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாலும் behance மாதிரி ஸோ எல்லா டிசைன்ஸுமே இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ எல்லா யூசர்ஸுமே டிஃப்ரெண்ட் இது. ஸோ ஓவரால் டிசைன்ஸ், ஸோ கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அனிமேஷன்ஸ், இலுஸ்ட்ரேஷன்ஸ், ப்ராடக்ட் டிசைன், டைப்போகிராஃபி, ஸோ எல்லா கேட்டகரிஸுமே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எந்த கேட்டகரி வேணுமோ நம்ம அதில் போய் பார்த்துக்கலாம். இது பாருங்க, ஒரு ஃபுட் ஆப்பு. ஸோ ஃபுட் ஆப்ல வந்து அவங்களோட கலெக்ஷன்ஸு அண்ட் தென் அவங்களோட யூஎக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இது இருக்கு. இங்க பாருங்க, ஒரு வெப்சைட் டிசைன் இது. ஸோ வெறும் லேண்டிங் பேஜ் டிசைன் மட்டும் இதில் போட்டிருக்காங்க. ஸோ எப்படி இந்த மாதிரி அனிமேஷன்ஸோட பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ்க்கு மட்டும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க.
அண்ட் தென் வந்து நம்மளோட டிசைனை ரிலேட் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த வெப்சைட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறையா இருக்கும். ஸோ எது வேணுமோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா siteinspire.com. ஸோ இந்த siteinspire.comல பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெப்சைட்டுக்கு உண்டான ஒரு இன்ஸ்பிரேஷன் வெப்சைட்டு. ஸோ இதில் எல்லாருமே வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்மளோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இது வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அகைன் நீங்கள் வந்து இந்த இதை நீங்கள் இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அவங்களோட ரியல் சைட்டுக்கே போயிடும். இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ரியலாகவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரியான அனிமேஷன்ஸ் மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இங்கே பாருங்கள். ஸோ நான் வந்து கீழே மூவ் ஆக பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அனிமேஷன்ஸ் மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸு ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க, கலர்ஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான டைப்போகிராஃபி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதிரி டிசைன் இன்ஸ்பிரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த சைட் இன்ஸ்பைர்லையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெப்சைட் டிசைன்ஸ் மட்டும் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை இதில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து e-commerce.design. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து e-commerce வெப்சைட்டோட ஃபுல் இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து இதில் கிடைக்கும். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து ரியல் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து plenty ஆஃப் டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அகைன் நீங்கள் வந்து அந்த இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட வெப்சைட்டோட லிங்கே ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்லேயே நீங்கள் வந்து ரியல் டைமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். சைட் இன்ஸ்பயர் மாதிரி இங்கே பார்த்தீங்களா தெரியும். ஸோ அவங்களோட ஹோல் டிசைன் வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத மாதிரி இங்கே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வெப்சைட்ஸில் நீங்கள் போய் ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸோ எந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம். பாருங்க, இதில் ஃபுல்லாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணாலும் நெக்ஸ்ட் என்ன பேஜ் போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்பிரேஷனுக்கு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தா இந்த 5 வெப்சைட்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ஒரு கோ த்ரூ பண்ணிவிட்டு நீங்களும் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ நீங்கள் அதுலேயும் பிங்க் பண்ணுங்கள், உங்களுக்கு அதிலேயே ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளோட சேனல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.